இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம ஈஸி பை தான் போயிருந்தோம். ஈஸி பையில் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அண்டர் 399 சொல்லிட்டு. சரி அதனால போயிருந்தோம். பாப்பாக்கெலாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு 99 199ல். பட் என்ன ப்ராப்ளம்னா அதை நம்ம எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே பில் கவுண்டர் போகும்போது தான் சொல்கிறாங்க இது வந்து 99 இல்லை, இது 199 இல்லை அப்படி சொல்லிட்டு. இது வந்து மேபி கஸ்டமர் மாற்றி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்டாக வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு அது செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ரைஸ் நினச்சி எடுப்போம், ஆனால் கீழே போனதுக்கப்புறம் வேறு ப்ரைஸ் சொல்லும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம மாற்றி வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 399 கீழே வந்து பெரியவங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை இருக்குது, பட் நிறைய இல்லை. பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் டாப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாப்பா வந்து ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்து போட்டு ட்ரையல்லாம் பார்த்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது 199 கீழே யாரோ வச்சுட்டாங்க போல் மாற்றி. நாங்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் கீழே போனதுக்கப்புறம் 399 சொன்னாங்க. பட் நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன ஷாப் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக வர வீடியோவில் சொல்கிறேன். ஓகே பாய்.